Hi everyone, Assalamu alaikum. Welcome back to another video. எல்லாரும் ஓகே ஐப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் சாரி கேட்டுக்கொள்கிறேன். வளமையாக என் பேபி தூங்கின டைமுக்கு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எனக்கு அவளுக்கு தூங்குற ஐடியாவே இல்லை. ஸோ நிறைய இன்டரப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே இன்னமும் வின்டர் சீசன் முடியலை. வின்டர் சீசன் என்றாலே தடுமல் காய்ச்சல் அப்படி மாதிரி வரும். லாஸ்ட் டைமும் ஒரு vlog போட்டிப்பேன். அப்படி வீட்டில் எல்லாருக்கும் வந்தது. இது புள்ளைக்கு வந்தது தான். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் நான் என்னமான முண்டை ஃப்ரீசரில் வச்சுறேன். நான் நார்மலி வீக்லி மீல் ப்ரிப்பரேஷன் மாதிரி செஞ்சு வச்சுறேன். அப்படி செய்ய கிடைச்சாட்டி என்ன சரி ஒரு கறியவானு நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு ஃப்ரீசர் பண்ணுறேன். இது மாதிரி டைமுக்கு அது நல்லாவே யூஸ் ஆகுறேன். தடுமல் காய்ச்சல் அப்படி வந்தால் என்னோட புள்ள கீழே இறக்கவே விட மாட்டா. எப்போவுமே தூக்கி கொண்டே தான் நீக்கணும். அது மாதிரி தான் இன்றைக்கும் மார்னிங் தூக்கி கொண்டே தான் நீக்கணும். கீழே இறக்க விட்றதே இல்லை. வருத்தம் செல்லிக்குளம் தெரியான்றதால. இது மாதிரி ஒரு நாளில் நான் என்ன குக் பண்ணினேன், என்ன திண்ட அப்படி ஒரு vlog தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். டே இன் மை லைஃப் மாதிரி என்னென்ன செஞ்சுன்றது. மார்னிங்க்கு நான் சிக்கன் ஃபில்லிங் கொண்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். எனக்கு எப்போயானு தேவைப்படுமன்றது மாதிரி. ஸோ அதைத்தான் நான் மார்னிங்க்கு வெளியே எடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சேன். அதோட நான் யோக்ஷர் புடிங் எடுத்தேன். இது பொதுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் மீக்கும். நான் நல்லாவே சின்ன சைஸ் நல்லாவே ஒரு 12 வார இதில் அப்படி ஒன்று தான் நான் எடுத்தேன். எப்போவுமே இப்படி ஒன்று எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். இது சின்னது தான் 12 வரும். சைஸ் பெருசாக ப்ரைஸ் கூடும். அதே மாதிரி குவான்டிட்டியும் குறையும். நல்லா இருக்கும் டேஸ்ட். இதைத்தான் நான் சிக்கன் ஃபில்லிங் இருக்கிற அதை இதில் வச்சு இதை இன்னும் பவுன் தின்னேலும் நான் பொதுவாக இது உரப்புக்கு தான் செய்கிறேன். என்னமானும் ஃபில்லிங் என்னமானும் வச்சு பேக் பண்ணி எடுக்கிறேன். நல்லா இருக்கும். $180 ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மாதிரி வச்செடுத்தேன். நான் இது சீஸ் மேலால் போட்ட சீஸ் மெல்ட்டை அங்காட்டும் வச்செடுக்கிறேன். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது ஷார்ட்டிஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இஃப்தார் டைமுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் இது. எங்கேயானு கொண்டு போகிறதுக்கு இஃப்தார் கெதரிங் மாதிரி என்னமானு வச்சா இதை கொண்டு போகலும். நிறையவும் வரும், ஈஸியும் தான், நல்ல டேஸ்ட்டும் தான். பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரங்காட்டி இது நல்லா இருக்கும். இதைத்தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக செஞ்சு எடுத்தேன். நான் இதை அவக்கு சீஸை மட்டும் மேலால் போட்டு நான் பேக் பண்ணி எடுத்தேன். எங்களுக்கு மட்டும் கறியை வச்சேன். லஞ்சுக்கு நான் சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரீசர் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி ஒரு நாள் செஞ்ச பருப்பு கறியையும் நான் பால் ஊற்றாமல் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு இப்படி யூஸ் ஆகுது. அப்போ லஞ்ச் நான் நினச்சேன் அவக்கு நெக்ஸ்ட் டே ஓகே ஆகிக்கும் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் வேர்ஸ் ஆகின அவக்கு நான் எதிர்பார்க்கலது. நான் சரியாக பார்த்து அதை நான் ப்ரீவியஸ் நைட் நான் அதை டீஃப்ரோஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிக்கணும். நான் வச்ச கிடைச்சல. நான் அப்படியே தான் நான் ஒரு 2 hours மாதிரி தான் நான் வெளியில் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே ஏர் ஃப்ரை பண்ணினேன். அதோட பருப்பு கறிக்கும் கொஞ்சம் பால் மட்டும் ஊற்றி எடுத்தேன். நான் ஒரு 1/2 கப் மாதிரி தான் நான் ஊற்றி எடுத்தேன். நல்லா இருக்கும்ன்றதுக்காக ரைஸை மட்டும் கீ ரைஸ் மாதிரி வச்சுக்கொண்டேன். நான்
அதே வந்து ரைஸ் குக்கரில் நாங்கள் வளமையாகவே தண்ணி வச்சு ரைஸை போடுற மாதிரி அதோட மேலால் ஒரு கீ 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டு அதோட ஹாஃப் தக்காளி வந்து வெட்டி போடுறேன். நான் வளமையாக அப்படி தான் நான் கீ ரைஸ் மாதிரி குக் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே என் ஒரு கையில் தான் செய்கிறேன், மற்ற கையில் என்ன பேபிக்கிறன்றதுக்காக இறங்க மாட்டா. அதோட நான் என் வேலை முடிஞ்சு நான் குக் பண்ணியாச்சு குயிக்காகவே. அதோட எனக்கு இங்கே ஒரு தாத்தோட எனக்கு மாசம்பல் கொண்டு வந்திருந்தேன், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்கட. மிச்ச நாளைக்கு பூரா நல்ல ஒரு மாசி சம்பல் ஒன்று தின்ற ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. சும்மா ஸ்ரீலங்காவோட கல்யாண வீட்டில் வைத்து தின்ற மாதிரி இருந்துச்சு. நான் இதெல்லாம் செஞ்சு படுறேன் நல்லாவே குறவு. ஸோ அது நல்லாவே யூஸ் ஆகிடுச்சு. அந்த மாசி சம்பல் அந்த ஃபுல் டேயுமே எனக்கு நல்லாவே யூஸ் ஆகினது. நான் எக்ஸ்ட்ராவாக நான் செஞ்ச வந்து சலாட் மட்டும்தான், சும்மா சிம்பிளான ஒரு சலாட் ஒன்று செஞ்சு எடுத்துக்கொண்டேன். இது நான் முந்தி எடுத்த கிளிப், நான் 1 வீக் மீல் ப்ரிப்பரேஷனில் நான் எடுத்த கிளிப் தான் இது. நான் அதில் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கல. நான் இந்த கதை தான் செஞ்சேன். அதை செஞ்சு அது நான் முடிஞ்சு நான் மறுபடியும் அது முடிய நான் பொதுவாக செஞ்சு வச்சுறேன். அப்படி செஞ்சு வச்சது தான் இது. அதுக்கு போன்லெஸ் சிக்கன் வேணும். கிட்டத்தட்ட 800 கிராம் போன்லெஸ் சிக்கனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி கொச்சிக்கத்தூள் போட்டிக்கிறேன் நான். அதோட 2 டீஸ்பூன் சிக்கன் ஸ்டக் பவுடர் போடுறேன். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து உப்பும் ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி போடுறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கட்டாயம் வேணும். இதில் 5 இன்க்ரீடியன்ஸுங்க இந்த சப்மெரின் எக்ஸாக்டாக சப்மெரின் பண்டை ஸ்ரீலங்காவில் எடுக்கிற சப்மெரின் பண்டை கறி மாதிரி வரும். அதுக்கு இது 5 விஷயமே கட்டாயமாக வேணும், மிஸ் பண்ணவே இல்லை. ஒன்று குறைஞ்சாலும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். எல்லாம் செஞ்சுட்டு உடனே எங்களுக்கு கறியாக செய்யலும். அப்படி இல்லாட்டி வந்து ஃப்ரீசர் பண்ணிடும் தேவையான டைமுக்கு செஞ்சு கொடுறதுக்கு. மெரினேட் பண்ணி வச்சணுன்றெல்லாம் இல்லை, அது பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் வரல. மெரினேட் பண்ணி வச்சு ஒரு 1 hour 2 hours வச்சு அதுக்கப்புறம் கறியாக செய்யக்கூடிய அப்படிலாம் டிஃப்ரெண்ட்டுன்னா பெருசாக வந்தில்லை. ஸோ எங்களுக்கு இது உடனே செய்யலும். டேபிள் ஸ்பூன் கணக்கில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வர. நல்லாவே நாங்கள் இன்க்ரீடியன்ஸை கூடுதலாகவே போடணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இது நான் இது மாதிரி செஞ்சு வச்சு இந்த ஃப்ரீசரில் எப்போவுமே நான் செஞ்சு வச்சுருப்பேன். கொஞ்சம் முடியும் அப்போ எனக்கு ஈஸி ஆகிக்கும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த ஃபீலிங் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பண்ணுக்கு டோட்டலாக ரெப்புக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதனால் நான் எப்பவும் செஞ்சு வச்சுருக்கேன். அதை தான் நான் டிஃப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். நான் லஞ்சு குக் பண்ணக்குள்ளே நான் இதை வெளியில் எடுத்து வச்சேன். அதுக்கு வந்து வெங்காயம் வேணும். அதே மாதிரி பெல் பெப்பர் வந்து ஆப்ஷனல். உங்கள்கிட்ட பெல் பெப்பர் இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த கறி கொச்சிக்கா அது யூஸ் பண்ணிடும். பெல் பெப்பர் தின்னப்போல் பெல் பெப்பரும் வெங்காயமும் கூடுதலாக போட கறிக்கு ஒரு பொலிப்பு வரும், நல்லாவே நிறைய பொலிப்பு வரும். அதோட அந்த
பெல் பெப்பரை கடிபடக்குள்ளே நல்லா இருக்கும், தின்னக்குள்ளே கடிபடுறது. நான் பெல் பெப்பர் ஒன்றும் வெங்காயம் ஒன்றும் எடுத்தேன், ப்ரௌன் ஆனியன் தான் எடுத்தேன். அந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும்ன்ற அப்படியெல்லாம் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. எனக்கு டீந்த அதனால் நான் 2 கலர் பெல் பெப்பரில் ஹாஃப் போட்டேன். அப்படி இல்லாட்டி அது போட தேவையில்ல, அவசியம் இல்லது. கறி செய்கிறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொதித்து வந்தது பிறகு வேறு மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை தான் அதில் சேர்க்குறேன். சிக்கனை சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட மிச்ச நேரம் போக தேவையில்லை, அதில் வேறையாக வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை பெல் பெப்பரையும் சேர்க்கணும். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஒன்றோடு உண்டு. அப்படி மிக்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மறுபடியும் ஒயிஸ்டர் சோஸ் சேர்க்கணும். இதுக்கு இந்த ரெசிபிக்கு மெயின் ஹீரோவே ஒயிஸ்டர் சோஸ் தான். கட்டாயம் ஒயிஸ்டர் சோஸ் சேர்த்தே ஆகணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வர. அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் உரப்புக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சில்லி பவுடர் சேர்க்கணும். நாங்கள் சில்லி பவுடராலேயும் ஒயிஸ்டர் சோஸாலேயும் தான் அந்த டேஸ்ட்டை எடுக்கணும். இதில் எங்களுக்கு உப்பு என்னவானும் போதா அப்படின்னா மறுபடியும் ஒயிஸ்டர் சோஸ் தான் சேர்க்கணும், அப்படி தான் நிற்கும். இதில் உரப்புக்கு சில்லி பவுடர் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா குயிக்காக வேகும். ஏன்னா போன்லெஸ் சிக்கன்றதுக்காக குயிக்காகவே வெந்துடும். இடக்கிடக்குள்ள கொஞ்சம் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டா சரியா அந்த கறி பேனில் பிடிச்சி அமைக்கிறதுக்கு. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே கறி ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வெந்தாண்டு பார்த்துட்டு மூடி வச்சா சரி. தேவையான டைமுக்கு எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இது அப்படியே செஞ்சு ஃப்ரீசர் பண்ணலும். நான் ஃப்ரீசர் பண்ணிக்கிறது, ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்லி தான். ஏர்லியாக கறியை செஞ்சு வச்சு எங்களுக்கு தேவையான டைமும் செஞ்சு கொள்ளையிலும். நான் கொஞ்சம் ஏர்லியாக செஞ்சு வச்சதால நான் இப்போ பார்க்குற டோட்டியில் ரெப்பேன். இதுக்கு பன்னுக்கும் நல்ல இருக்கும். இது மிச்சம் டேஸ்ட் ஆகிக்கும். பன்னுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்ல இருக்கிறது. நான் இன்றைக்கி டோட்டியில் ரெப்புக்கு சேர்ப்பேன். டோட்டியில் ரெப்புக்கு எங்களுக்கு தேவை ஒரு பவுல் ஒன்றில் கொஞ்சம் கறியை போட்டு எடுத்து வேணும்னா எங்களுக்கு பேனுக்கே இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணேலும். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்கிறேன். என்ன மிஞ்ச கறி என்ன ஃப்ரிட்ஜில் வச்சேலும். மயோனைஸ் டூ மச்சாக போட்டால் ரனி ஆகும், வடிய தொடங்கும். ரெப்புக்குள்ளுக்கு பன்னுக்குள்ளுக்கு அப்படியெல்லாம் வச்சு செய்யக்குள்ள வடிய தொடங்கும். பிரெட் டோஸ்ட் பண்ணக்குள்ள அது வடியும். அதை போட்டுட்டு இது எலப்பீனோ, இது ஆப்ஷனல். இது சின்ன புள்ள இருந்தால் போட்டுடலாம், நான் பெரிய வெங்காயம் இருந்தால் போடுறேன். டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். இது அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெப்புக்கு நடுவில் வச்சு அதுக்கு மேலால் சீஸ் வைக்கணும். சீஸையும் வச்சு கொஞ்சம் பேனில் மெல்ட் ஆகாட்டி சீஸ் மெல்ட் ஆகாட்டி 2 பக்கத்துக்கும் திருப்பி போட்டு எடுத்தால் நல்லா இருக்கும். நான் இது செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் மெயினாக செஞ்சேன். அவர் பொதுவாக அவரோட லஞ்ச் பிரேக்கில் பள்ளிக்கு போகிறேன். அப்போ என்ன மாதிரி ஈஸியான சாப்பாடு தான் அவர் கேட்குற தின்றதுக்கு ஈஸியானது. இல்லாட்டி நான் பகல் குக் பண்ண ரைஸையே கொடுக்கச்சு. ஆனால் இதுவும் நல்லா இருக்கும். இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது தின்றதுக்கு ஒருத்தருக்கு மேக்ஸிமம் 2 தின்னேலும் நல்ல ஃபீலிங் ஆயிக்கும். இது இந்த கறி பொதுவாக நல்லா இருக்கும். இந்த மிஞ்ச கிரேவி மாதிரி இருக்கிற நல்லா இருக்கும். ரைஸுக்கு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இது இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிச்சம் தேங்க்ஸ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர். பாய்.